ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் சண்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு. அதுலேயும் வெரி வெரி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கையாலே அது சமைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக அவரே கடைக்கு போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துட்டு அது நல்லா கழுவி மசாலா போட்டு ஊற வச்சுட்டாருங்க. என்னதான் நம்ம வீக் ஃபுல்லாக ஒர்க் பார்த்தாலும் சண்டே ஒரு நாள் லீவ் கிடச்சா எல்லாருக்கும் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் என்ன சொன்னார்னா வீக் ஃபுல்லாக நீ தான் இன்னைக்கு நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ்ன்னு நான் எஸ்கேப் ஆயிட்டாங்க. வாங்க நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சு நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் வந்து அந்த குக்கரை திறந்தா நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. ஃபைனல் டச்சாக நம்ம தூள் பண்ணி வச்சிருக்க மிளகை எடுத்து குழம்புல சேர்த்து லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். ஃபைனலாக எங்கள் வீட்டு நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க. நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு நாட்டுக்கோழி குழம்பு. இன்னைக்கு ஒரு புடின்னு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் ரொம்ப போர் அடிச்சதுன்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறமா மூவி பார்க்க போகலான்ட்டு நானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி மூவி பார்க்க வந்துட்டோம். நாங்கள் வந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷன். மூவி சூப்பராக இருந்துச்சு. செம பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரேக் டைமில் ஐஸ்கிரீம், பாப்கார்ன், பப்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி பாய் காய்ஸ், எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.